அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் என்னென்ன ஆன்மீக பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு இயற்பிலேயே முற்பிறவி புண்ணியத்தின் காரணமாக தெய்வ பக்தி மிக்கவர்களாகவும் மந்திர தந்திர கலைகளில் இயல்பான ஈடுபாடுகளை கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள். இவர்கள் வருங்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு முக லட்சணமும் வசீகரமான பேச்சும் அமைந்து இருப்பதால் சமுதாயத்தில் பலரை தன் பயப்படுத்தும் ஆற்றல் கொண்டு இருப்பதுடன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் முன்னோர்களின் ஆசியை பரிபூர்ணமாக பெற்று இவர்களது ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு பெரும் வெற்றியை தேடித்தரும் சிறந்த வழிகாட்டிகளாகவும் விளங்குவார்கள். இவர்கள் பௌர்ணமி தினத்தில் விரதமிருந்து திருவண்ணாமலை போன்ற தலங்களில் கிரிவலம் வருவதும் துர்க்கை அம்மனுக்கு பால் பாயாசம் வைத்து படைத்து அதனை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் இவர்களது சந்ததி அனைவருக்கும் பெரும் புகழையும் யோகத்தையும் தேடித் தருவதுடன் திங்கட்கிழமைகளில் பசுமாட்டிற்கு பச்சரிசி மற்றும் வெல்லம் கலந்து கொடுப்பதுடன் குலதெய்வ கோவிலில் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுவதும் இவர்களுக்கு மனத்தெளிவையும் வற்றாத செல்வத்தையும் அள்ளித்தரும். இந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் அமைய பெற்றவர்கள் மங்கள பொருட்களை சுமங்கலிக்கு தானமாக வழங்குவதன் மூலம் குடும்பத்தில் எப்போதும் லட்சுமி கடாட்சம் நிலைத்து இருப்பதுடன் இவர்களது குழந்தைகள் கல்வியிலும் கலைகளிலும் மிக சிறந்து விளங்குவார்கள். பிற்காலத்தில் உலகறியும் புகழை அடைவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற எமது அனைத்து அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஒவ்வொரு வழிபாடும் நமது குடும்பம் சந்ததி பெரும் புகழையும் ஆரோக்கியத்தையும் தேடித்தரும். வாழ்க வளமுடன்.